என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோயில்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சாரணை அல்லது சக்தி சாரணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கொடி வகை தாவரம். இந்த குட்டிச்செவர்கள்லையும் நிறைய மண்களில் இருக்கக்கூடிய களிமண் பூமிகள்லையும் பார்த்திங்கன்னா தரையில் படர்ந்து வளரக்கூடிய ஊதா நிறமான பூக்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தை நம்ம பார்க்கலாம். இந்த தாவரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பொதுவாக சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சிறுநீரக கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அருமருந்தாக பயன்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தாவரமாக இருக்கிறத பார்க்கலாம். மிகச் சாதாரணமாக தமிழகம் முழுவதும் கிடைக்கக்கூடிய எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த சாரணை அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி சாரணைன்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். ஆனால் இந்த தாவரத்துடைய முக்கியமான ஒரு குணம் இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம மறந்து விட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்களில் ஏற்படுகின்ற கேட்ராக்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கண்களின் பார்வை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த சாரணை வேர் ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பேர் நம்ம மறந்துட்டோம். இந்த சாரணை வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேரை எடுத்து அதோடைய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து ஒரு 10 மில்லி அளவுக்கு அதில் தேன் கலந்து காலை ஒரு வேளை மட்டும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம்னாலே நமக்கு அந்த கண் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இன்றைக்கு ஐ ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய கிளக்கோமா சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கேட்ராக்ட் சர்ஜரி செய்த பிறகும் கண்களில் பாதிப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய கோளாறுகள், கண் நரம்பு சொல்லக்கூடிய நமக்கு ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே இன்றைக்கு மாடர்ன் மெடிசனால் குணப்படுத்த முடியாத வியாதியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதை குணப்படுத்துவதற்கு மிகச்சிறந்த முறையில் நமக்கு குணப்படுத்துவதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இந்த சக்தி சாரணை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மூலிகை. ஸோ இந்த மூலிகையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு 30 மில்லி அளவுக்கு எடுத்து ஒரு 100 மில்லி அளவுக்கு பால் அல்லது ஒரு 10 மில்லி அளவுக்கு தேன் கலந்து காலை ஒரு வேளை மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 to 6 மாதம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பிறகு உங்களுடைய கண் மருத்துவர்கிட்ட நீங்களே போய் உங்களுடைய கண் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத சோதனை செய்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செய்த சோதனையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது கண்களில் நல்ல முன்னேற்றம் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா கண்கள் சம்பந்தப்பட்ட நரம்பு பிரச்சனையாக இருக்கட்டும், அதே போல் கண்கள் சம்பந்தப்பட்ட இரத்த குழாய்களுடைய அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது இரண்டிற்குமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அப்படிங்கிறது மாடர்ன் மெடிசனில் கொடுக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடிய, குறைக்கக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய அருமையான மருந்து இந்த சக்தி சாரணைன்னு சொல்லக்கூடிய சாரணையுடைய வேர். இன்றைக்கு வெரிகோஸ் பெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படாதவர்களே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், 27 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் தொடங்கி அனைவருக்குமே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறத பார்க்குறோம். இந்த வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது கால்களில் கடுமையான வீக்கம், இரத்த குழாய்களில் சுருக்கம், இரத்த குழாய் சுருக்கம் ஏற்படக்கூடிய பகுதிகள் எல்லாம் சிவப்பு நிறமான புள்ளிகள் அல்லது கட்டிகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டு கால்களில் காயங்கள், கால்களில் கடுமையான அரிப்புகள், கால்கள் நகர்த்தி நடக்க முடியாத அளவுக்கு கால்களில் கடுமையான கனமான ஒரு சூழல் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் குறைக்கக்கூடிய, இதெல்லாம் நீக்கக்கூடிய மிகச்சிறப்பான மருந்து இந்த சாரணை தான். இந்த சாரணையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது படிப்படியாக இந்த வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அதே போல் கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் குறையிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் எடை குறைய வேண்டும், வயிறு எனக்கு குறைய வேண்டும். என்னுடைய பெண்ணாக இருக்கவங்க நிறைய பேர் இன்றைக்கு தொலைபேசியில் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, என்னுடைய உடல் எடை 80 கிலோ இருக்குது, நான் எப்படி குறைக்கிறது? எனக்கு மாத விலக்கு சரியாக வர்றதில்லை, என்னுடைய உடல் எடை 100 கிலோவாகிவிட்டது, நான் எப்படி குறைப்பது? பிரசவ காலத்திற்கு பிறகு என்னுடைய உடல் எடை மிகப்பெரியதாக மாறிவிட்டது, நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி கேள்வி தான் பொதுவாக என்னிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு, நீக்குவதற்கு மிக அருமையான ஒரு மருந்து இந்த சாரணை.
பொதுவாக நிறைய பாரம்பரிய மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாரணையை அப்படியே மருந்தாக கொடுக்காம சாரனுடைய வேரை எடுத்து பதப்படுத்தி புடமிட்டு அதை சாம்பலாக்கிடுறாங்க. ஏன்னா இந்த சாம்பல் வந்து குறைந்தது 2-3 வருடங்களுக்கு கெடாது, கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் செய்துக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பண்ணுறாங்க. அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சாம்பலை 1 கிராம் அளவுக்கு காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது அது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக சிறுநீரக செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும், அதே போல் சிறுநீரகத்தில் அடிக்கடி ஏற்படுகின்ற கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும், சிறுநீரகத்தில் இருந்து சிறுநீர் போகக்கூடிய பாதைகளில் ஏற்படுகின்ற சுருக்கம் மற்றும் அடைப்பு, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வேகமாக வளர விடாமல் தடுப்பதற்கு இந்த சக்தி சாரணை அல்லது சாரணையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேர், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாம்பல் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. உடல் எடை குறைய வேண்டும் அப்படிங்கிறவங்க கூட 1 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு இந்த சாம்பலை சிறிதளவு வெந்நீரிலோ அல்லது தண்ணீரிலோ கலந்து குடிக்க ஆரம்பித்தாலே மிகப்பெரிய அளவில் அவங்க உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற நீருடைய அளவு குறைந்து அந்த தேவையற்ற கொழுப்புகளுடைய அளவு குறையப்பட்டு மிக வேகமாக பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த உடல் எடை சம்பந்தப்பட்ட, குறிப்பாக வயிறு பகுதி, பிட்டப்பகுதி, மார்பக பகுதி, தொடை பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் நல்ல முறையில் மாற்றமடைவதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு உடல் சோர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. காலையில் எழுந்துக்க முயற்சி செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதே போல் மாலை நேரங்களில் வீட்டுக்கு வரும்போதே உடலெல்லாம் களைத்து போய் வரக்கூடிய ஒரு சூழல். இதற்கு காரணம் உடலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துக்களுடைய குறைபாடு அல்லது இரும்பு சத்துக்களுடைய உற்பத்தி. இதை ரெண்டுமே சரி பண்ணக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மருந்து இந்த சாரணை. எனவே நேர்களே, இந்த சாரணையை அல்லது சக்தி சாரணைன்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையை பொறுத்தவரையிலும் உடலில் இருக்கக்கூடிய நிறைய வியாதிகளை குணமாக்கக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய, உடல் எடையை சரி செய்யக்கூடிய மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவையவை, தள்ளத்தக்கவையவை என்பதை பற்றி ஒவ்வொரு நாளுமே நம்மிடையே பேசி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சில சம்பவங்கள் திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கான காரணங்களும் அந்த குற்றங்கள் நடக்கிற விதமும் ஒன்றாகவே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அந்த சம்பவங்களை நாம் கேட்கிற போது அதிர்ச்சி அடைகிறோம். அதை பற்றிய சமூக ரீதியாக, உளவியல் ரீதியாக பல விளக்கங்களை கொடுக்கிறோம். ஆனால் அந்த சம்பவங்கள் முடிவே இல்லாமல் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதை ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் நம்முடைய மனம் பதறுகிறது. அல்லது இதெல்லாம் ஒரு முடிவற்ற துயரக்கதைகளாக இருக்கப் போகிறதா என்கிற அச்சம் ஏற்படுகிறது. சமீபத்தில் இந்துஜா என்கிற ஒரு பெண், அவரை காதலித்த ஒரு பெண்ணால் உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டார். அவரை காப்பாற்ற வந்த அவருடைய குடும்பத்தினரும் அவருடைய தாயாரும் அதில் படுகாயமடைந்தார். என்ன நடக்கிறது இந்த சமூகத்தில்? உண்மையில் இந்த செய்திகள் நமக்கு புதிதல்ல. சமீபத்தில் நடந்த சமீப காலங்களில் நடந்த 4வது பெரிய சம்பவம் இது. ஒரு பெண்ணின் மீது ஆசிட் ஊற்றியது, அந்த நந்தினி என்கிற அந்த பெண்ணின் மீது ஆசிட் ஊற்றியது. அதற்கு பிறகு சுவாதியினுடைய படுகொலை என்று பல சம்பவங்கள். இப்பொழுது இந்துஜாவினுடைய இந்த மரணம். உண்மையிலேயே சமூகத்தில் எத்தகைய விதமான ஒரு உறவுகள் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றன, எந்த அளவிற்கு வன்முறை மனோபாவம் என்பது இன்று இளைஞர்களிடம் உறவுகள் சார்ந்து இருக்கிறது என்பதை நினைக்கிற போது மிகப்பெரிய ஒரு அச்சம் மேலிடுகிறது. அதாவது பத்திரிகைகளில் பல்வேறு விதமான செய்திகள் வருகின்றன. எப்படி நீங்கள் சுவாதியினுடைய கொலை தொடர்பாக பல்வேறு விதமான செய்திகள் வந்ததோ அதே போல் இதை ஒட்டியும் வருகின்றன. அந்த பெண்ணும் அந்த பெண்ணை எரித்து கொன்ற அந்த இளைஞரும் பள்ளி பருவத்திலிருந்தே ஒன்றாக படித்தவர்கள், நண்பர்களாக பழகியவர்கள் என்கிற ஒரு செய்திகள் எல்லாம் கூட இருக்கின்றன. ஆனால் அவருக்கு சரியாக வேலை கிடைக்காதனால் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பிய போது கூட குடும்பத்தினர் சம்மதிக்கவில்லை.
அதனால் ஏற்பட்ட ஒரு ஆத்திரம், அந்த பெண் அவரை தவிர்த்ததனால் ஏற்பட்ட ஒரு கோபம் என்றெல்லாம் பத்திரிகைகள் எழுதுகின்றன. காரணங்கள் 1000 இருக்கலாம். ஆனால் நாம் அன்பு செலுத்துகிற ஒருவர் ஏதோ ஒரு காரணத்தினால் நம்மை விட்டு விலகிச் செல்கிறார் அல்லது நம்மை தவிர்க்கிறார், நம்மோடு இணைந்து அவர் வர முடியவில்லை என்று சொன்னால் அவரை அழித்துவிட வேண்டும் என்கிற இந்த மனோபாவம் என்பது இன்று ஆழமாக ஊடுருவி இருக்கிறது. பொதுவாக நம்முடைய சமூக, பொருளாதார, கல்வி, பண்பாட்டு வளர்ச்சியின் காரணமாக ஆண்களும் பெண்களும் நட்பு ரீதியாக பழகக்கூடிய ஒரு சூழல் இன்று பரவலாகி இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு அல்லது ஒரு மனநிகழ்ச்சியின் அடிப்படையிலோ அன்பின் மிகுதியான சில வார்த்தைகளையோ அல்லது காதலிப்பதாகவோ நேசிப்பதாகவோ சில வார்த்தைகளை கூட கூறலாம். அப்படி ஏனென்றால் அந்த அளவிற்கான ஒரு காலச்சூழல் என்பது இன்று மாறி இருக்கிறது. முன்பெல்லாம் பெண்கள் வெளி உலகத்துமே இல்லாமல் எந்த ஆசாபாசங்களையும் வெளிப்படுத்த முடியாமல் அவர்கள் கட்டுப்பெட்டியாக வாழ்ந்த ஒரு காலம் என்று ஒன்று இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. பெண்கள் பல்வேறு துறைகளில் முன்னேறி வருகிறார்கள், மாற்றங்கள் அடைந்திருக்கிறார்கள், சமூக மாற்றத்திற்கு பங்களிக்கிறார்கள். பெண்களுடைய சுதந்திரம் என்பது இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இங்கு இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு ஒருவரிடம் நாம் ஒரு காலகட்டத்தில் நம்முடைய அன்பை தெரிவித்திருக்கலாம், காதலை தெரிவித்திருக்கலாம், அல்லது ஒருதலையாக கூட ஒருவரை பிடித்திருந்திருக்கலாம். அவர்களும் ஒரு நட்பு கருதி அவற்றை பொருட்படுத்தாமல் அல்லது பெரிதுபடுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தான் நேசிக்கிற ஒரு பெண்ணுக்கு திருமணமாக போகிறது அல்லது வேறு ஒருவருடன் அவர் பழகுகிறார் என்று தெரிந்தவுடன் அவரை அழிக்க முயற்சிப்பது, ஆசிட் வீசுவது, படுகொலை செய்வது என்றெல்லாம் மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்கிற போது காதல் என்பது இங்கு ஒரு மிகப்பெரிய மனநோயாக மாறிவிட்டதோ என்கிற அச்சம் ஏற்படுகிறது. காதலை பற்றிய புரிதல்கள் அல்லது ஆண் பெண் உறவுகளை பற்றிய புரிதல்கள் இதெல்லாம் இன்று மிகவும் கொடூரமானதாக மாறிவிட்டன. இது ஒரு உடைமை மனோபாவத்தினுடைய வெளிப்பாடு என்று தோன்றுகிறது. அதாவது ஒருவரை நேசிப்பது என்பது அவரை அபகரித்துக் கொள்வது, அவரை தனக்கே சொந்தமாக்கிக் கொள்வது என்கிற மனநிலைக்கு ஆரம்பத்திலேயே சென்றுவிட்டால் அதற்கு பிறகு அதிலிருந்து மீள்வது என்பது கடினம். அது நமக்கு ஒன்று நம்மை நாமே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு மனநோயாக மாறிவிடும், அல்லது அது சம்பந்தப்பட்ட மற்றவர்களை அழிக்கக்கூடிய ஒன்றாக அது மாறிவிடும். இப்படி 2 விதமான ஒரு நோய்மைகளுக்கு நாம் ஆட்படத்தான் வேண்டுமா என்கிற கேள்வியை நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற போது இந்த இளைஞருடைய சம்பவம், இந்த பெண் கொல்லப்பட்ட சம்பவம் என்பது இன்றைக்கு பரவலாக நடந்து வரக்கூடிய பெண்களுக்கு எதிரான காதல் என்கிற பெயரால் நடக்கக்கூடிய குற்றங்கள். இந்த சமயத்தில் நம்முடைய பொறுப்புகள் என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது பொதுவாக ஆண் நண்பர்களுடன் பழகுகிற போது பெண்கள் அவர்களுடைய மனநிலை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஒரு உறவை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் கொண்டு செல்ல முடியாவிட்டால் அவர்கள் எத்தகைய அபாயமானவர்களாக அவர்கள் மாறக்கூடியவர்களா என்பதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி பெண்களுக்கு இருக்க வேண்டும். ஒருவர் தன்னிடம் மிகுந்த தீவிரத்தன்மையுடன் அல்லது தன்னை இடைவிடாத ஒரு கடுமையான தீவிரத்தன்மையுடன் ஒருவர் தன்னை பின்தொடர்கிறார் அல்லது தன்னை நேசிக்கிறார் என்று சொன்னால் சில சமயம் ஒருவர் நம்மை இப்படி நேசிக்கிறாரே என்று நமக்கு மகிழ்ச்சியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியுமா முடியாதா என்கிற ஒரு அடிப்படை கேள்வி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியாத உறவுகளை நாம் சற்றே ஒரு விலகலான தன்மையுடன் வைத்துக்கொள்ள வேண்டும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. என்றால் பல பெண்கள் காதல் தோல்வி என்கிற பெயரில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், பல ஆண்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், இது போன்ற கொலை குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட உறவு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் வர முடியும் என்பதும், எந்த உறவும் எந்த நேரத்தில் மாறிவிடக்கூடியது, அது விலகிச் சென்று விடக்கூடியது என்கிற உணர்வும் நம் அனைவருக்கும் அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த உறவுகளை நாம் செம்மையாக கையாள முடியும். மாறாக நாம் ஒருவரை காதலிக்கிறோம் அல்லது ஒருவர் நம்மை காதலிக்கிறார், நமக்கிடையே ஒரு நட்பு இருக்கிறது, ஒரு உறவு இருக்கிறது என்றால் அந்த உறவு அப்படியே நிரந்தரப்பட்டுவிடும் என்று நம்பினால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்திலும் வன்முறையிலும் குற்றத்திலும் முடியும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு உதாரணம். எல்லாமே வாழ்க்கையில் மாறக்கூடியவை, உறவுகளும் மாறக்கூடியவை என்பதை பற்றிய விழிப்புணர்ச்சி அனைவரிடமும் இருப்பது முக்கியம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம்.
விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருப்பவர் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் தலைவர் திரு சிவ இளங்கோ அவர்கள். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். இன்றைக்கு உங்களுடைய இயக்கம், உங்களை போன்றவர்கள் நிறைய இயக்கங்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். பொதுவாக ஆட்சியாளர்களை உங்களை போன்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் முதல் கேள்வி. இன்றைய அதிமுக எடப்பாடி ஓபிஎஸ் ஆட்சியை நீங்கள் எப்படி மதிப்பிட விரும்புகிறீங்க? இந்த ஆளுங்கட்சியை நம்ம எங்கெங்கெல்லாம் தவறு செய்தோ அதை நம்ம மக்கள் மத்தியில் ஆதாரங்களோட வெளியிடும் போது எங்களெல்லாம் விரோதியாக பார்க்குறாங்க. மேலும் வீறு கொண்டு இவங்களை அடக்கிறதுக்கான முயற்சிகள், பொய் வழக்குகள், அதில் மும்முரமாக வேலை செய்கிறாங்க. நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலை, அதை செய்கிறதுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ டெங்கு காய்ச்சல் நிறையா வந்துச்சு, அதுக்கான முன்னேற்பாடுகள் எதுவும் சரியாக செய்யலை. இப்போ வடகிழக்கு பருவமழை பெய்யுது, அதுக்கான முன்னேற்பாடுகள் செய்யலை. வடகிழக்கு பருவமழை ஆய்வு மையம் முன்னாடியே சொல்லிடுச்சு 27 துவங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 27 துவங்குது. ஆனால் 30ஆம் தேதி தான் ஒரு 8,53,15,000 ஒதுக்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறமா இந்த இதுதான் ஜீவோ போட்டுருக்குறாங்க, ஆய்வு மையம் இது சொல்கிறது. இந்த விஷயம் எப்படி எவ்வளோ ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தமிழக அரசு வருமுன் காப்போங்கிற அந்த சிந்தனையே இந்த அரசாங்கத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கோபம் அதிகமாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்மாக் கடைகளில் அதிமுக தேர்தலில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக நாங்கள் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வெற்றி பெற்று வந்த பிறகு முதல் 500 கடைகளை மூடினாங்க ஜெயலலிதா இருக்கும்போது. அப்போ அந்த 500 கடைக்கு நாங்கள் சட்ட பஞ்சாயத்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்கும்போது ஒரு கடையில் கூட பார் இல்லாத கடை. ரெண்டாவது குறைவான விற்பனை உள்ள கடைகள், அதுதான் அந்த 500 கடையை மூடி இருக்கிறாங்க. இதை நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் வாங்கி நம்ம வெளியில் விடும்போது கோபம் அவங்களுக்கு வருது. உண்மையை சொல்லும்போது என்னன்னாக்கா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அந்த பார் நடத்துகிறாங்க. அதனால் எல்லாருமே போய் டாஸ்மாக் மேலாளர் போய் என் கடை மூடாத அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, குறைவான வருவாய் உள்ளது பார் இல்லாத கடையை மூடுறாங்க. இதை நம்ம ஆதாரத்தோட வெளியிடும். இப்போ இந்த மாதிரியான காவல்துறையை வைத்து இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் அமைப்புகளையும் சரி, ஒரு தனிநபரையும் சரி, நம்ம ஏதாவது ஒரு வழக்கு போட்டு அவங்கள முடக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய நிலையாக இருக்குது. அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கைதுகள்லாம் நீங்கள் குண்டர் சட்டத்தில் திருமுருகன் காந்தி கைது செய்யப்பட்டது. இப்போ மணல் கொள்ளையை தீவிரமாக எதிர்த்து ஒரு முகிலனை கைது செய்தது. அந்த மாதிரி நிறைய இந்த யாரெல்லாம் இந்த உண்மையை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்களோ அவங்களையெல்லாம் இந்த காவல்துறை வைத்து அடக்குவது தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்கிறது வழி மக்கள் பணி செய்கிறதுக்கு நேரத்தை இவங்க ஒதுக்கலை. அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர்களை ஏதேனும் வழக்கு போட்டு அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா அப்படின்னு சொல்றீங்க. நீங்க இந்த குண்டர் சட்டம் என்று பார்க்கும் பொழுது குண்டர் சட்டத்தின் மீது நிறைய விமர்சனங்கள் வந்தது. யார் மீது குண்டர் சட்டம் போடுகிறீர்கள், எதற்காக போடுகிறீர்கள் என்று. ஆனால் அரசாங்கம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவில்லையே, அதற்கான அடிப்படை காரணம் என்ன? என்னென்னா இன்றைக்கி அவங்க அச்சுறுத்தல் தான். இன்றைக்கி இங்கே குண்டர் சட்டத்தில் போட்டதில் 98% வழக்குகள் நிற்கலை. அப்போ இதுலேருந்து தெரியுது என்னென்னா தெளிவாக பொய் வழக்குகள் அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கொண்டு காவல்துறை அதன் செயல்பாடுகள். அப்போ காவல்துறை ஆணையாளர் சொல்கிறாரு, இல்லை எங்களுக்கு போதிய ஆதாரம் இருக்கிறதன் அடிப்படையில் தான் நாங்கள் வழக்கு பதிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிபியாக இருக்கட்டும், இங்கே சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளராக இருக்கட்டும். அப்போ சொல்லும்போது அப்போ ஏன் கிட்டத்தட்ட 95%க்கு மேலே 98% வழக்குகள் ஏன் நிற்கல? அப்போ இவங்க யாரெல்லாம் அரசுக்கு எதிராக, அதாவது உண்மையை வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றது நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இந்த சட்டத்தை கொண்டு அச்சுறுத்த வேண்டும் என்று இவங்க எல்லாமே அதை அந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தராக பயமுறுத்துறது. இன்றைக்கி உள்ளர சிறைக்கு போனாக்கா அவங்களுக்கு திரும்ப வெளியில் வரும்போது அவங்க போராட மாட்டாங்க, ஒரு செய்தி. ரெண்டாவது, இதை பார்க்குறவங்களுக்கு மெசேஜ் என்ன? இவங்க பார்க்குறவங்களுக்கு என்னன்னாக்கா இனி இந்த அரசாங்கத்தை எதிர்த்தோ இல்லை இந்த ஊழலை எதிர்த்தோ யார் பேசுகிறீங்களோ அவங்களுக்கு சிறை தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களுக்கு அவங்க ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. அப்போ நம்ம பயந்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்மாக் கடைகளை மாநில நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை உள்ள கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கடைகளை மூடிட்டாங்க. ஏற்கனவே ஜெயலலிதா 500 கடை, எடப்பாடி பழனிசாமி வந்தோன்னா ஒரு 500-1000 கடை மூடியாச்சு. தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள கடைகள் மூடும்போது கிட்டத்தட்ட 2800-3000 கடைகள் 4000 கடைகள் மூடும்போது 6800 கடை தான் இருக்குது. மீது 2500 கடைகளில் வருமானத்தை வைத்து இந்த அரசாங்கத்தை நடத்த முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, எவ்வளவு மக்கள் போராடினாலும் சரி நீங்கள் அடிங்க அப்படின்னு உத்தரவு கொடுக்குறாங்க காவல்துறைக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருப்பூரில் ஒரு பெண்ணை ஒரு டிஎஸ்பி அறையிறாரு. எல்லா காட்சி படத்துலையும் நம்ம பார்த்தோம், சமூக ஊடகங்கள்லையும் பார்த்தோம்.
இருந்தும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ போராட்டங்கள் அவரை வந்து இடைநீக்கம் பண்ணணும், பணி நீக்கம் பண்ணணும்லாம் சொல்லி போராடிட்டு இருக்கிற ஒரு வேலையில் அவருக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்குறாங்க. இப்போ இந்த அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நீங்கள் வந்து ரோட்டில் நின்று போராடினீங்கன்னாக்கா காவல்துறை வச்சு நாங்கள் வந்து அடிப்போம், மிதிப்போம், உதப்போம், வழக்கு போடுவோம். அதுக்கு சாதகமாக இருக்கிற இந்த பக்கம் ஒரு மெசேஜ் என்னன்னாக்கா, நீங்கள் இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு அரசுக்கு ஆதரவாக நின்னாக்கா காவல்துறைக்கு வந்து பதவி உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவல்துறைக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா டிஜிபி ராஜேந்திரனே வந்து இன்றைக்கி வந்து அவர் மேலே வழக்குகள் இருக்குது. அப்போ வழக்குகள் இருக்கும்போது ஒரு மரியாதை எப்படி இருக்கும், ஒரு கான்ஸ்டபிளுக்கு எப்படி அவர் மேலே மரியாதை இருக்கும்? நீனே ஃப்ராடு, நான் செய்கிற ஃப்ராடு நீ எப்படி நீ கேட்குறது? அப்போ ஐபிஎஸ்சில் வேறு யாருமே இல்லையா? 2 ஆண்டுகள் வந்து பணி நீட்டிப்பு வழங்குறாங்க. அவர் ஓய்வு பெற்ற பிறகு 2 ஆண்டுகள். ஏன்னா அவ்வளோ சிறப்பாக பண்ணிடுறா. அப்போ அவங்க சிறப்பு என்ன நினைக்கிறாங்கனாக்கா, இதேமாதிரி ஊழல் வழக்குகள்லாம் அவங்க மேலே இருக்கணும். ஊழல் வழக்குகள் இருந்தாக்கா அவங்களுக்குமே பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து அரசாங்கத்தை இப்போ இன்றைக்கி ஆட்சி செய்பவர்கள் கூட அவங்க பார்க்குறாங்க, நமக்கு எப்படி ஆள் இருக்கணும், நம்ம தகுதியில் இருக்கணும். நம்ம எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறோமோ அந்த தகுதியில் இருந்தால் தான் அவங்க வந்து நம்ம சொல்கிற ஊழல் எல்லாம் செய்வாங்க. இல்லாட்டி யோகியம் நாங்கள் போட்டாக்க நம்ம செய்கிற ஊழல் வெளிக்கொண்டு வந்துடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் மேலே வழக்கு உள்ளவரை கொண்டு வந்து இங்கே போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து டிஜிபியாக நியமிச்சிருக்கிறாங்க. 2 கரங்களுமே கரை பிடிந்த கரங்களாக இருந்தால் கரம் கோர்த்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையில் இந்த நிலையில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு செய்தி வந்து ஊடகங்களை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. அதனால் உண்மையான சட்டம் ஒழுங்கு நிலை என்பது பெரும்பாலும் வெளியில் தெரியாமல் இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ரொம்ப மோசமான நிலைக்கு போய்ட்டு இன்றைக்கி வந்து சட்டம் ஒழுங்கு வந்து இன்றைக்கி நிறைய எங்கள் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துக்கு அழைப்புகள்லாம் வர்றது என்னென்னாக்கா, காவல் நிலையத்திற்கு போய் ஒரு புகார் கொடுத்தாக்கா ஒரு அடிப்படை விஷயம், ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்கறது, மனேற்பு சான்றிதழ் கொடுக்கறது ஒரு அடிப்படை விஷயம். அந்த சிஎஸ்ஆர் வாங்கிறதுக்கே பல ஃபோன் கால் எங்களுக்கு வருது. எங்களுக்கு போய் நாங்கள் ஒரு புகார் கொடுக்குறோம், அது புகார் கொடுக்கறது சிஎஸ்ஆர் இல்லை. அதன் பிறகு அவர் அதை வந்து எஃப்ஐஆர் போட வைக்கணும். அதன் பிறகு அவங்க 90 நாட்களுக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வைக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் பெரிய அந்த குதிரை கொம்புன்பாங்களா அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இருக்குது. வந்து போய் ஒரு நம்ம வந்து ஒரு பாதிக்கப்பட்டு நம்ம வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். காவல்துறையில் நம்ம போனாக்கா நமக்கு நீதி நியாயம் கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். இன்றைக்கி வந்து காவல்துறை போகும்போது பயம் இருக்குது, ஒரு அச்சம் இருக்குது மக்களுக்கு. ஐயோ அங்கே போனாக்கா நம்ம காரியம் நடக்குமா, இல்லை நம்மளே தூக்கி உள்ளே போட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சம் இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து ஏன் வந்து இன்றைக்கி வந்து இந்த பக்கத்தில் வந்து கந்து வட்டி வந்து அவ்வளோ ஒரு சட்டத்துக்கு புறமாக நடக்கும்போதும் இவ்வளோ செழிப்பாக நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னாக்கா அவங்க அங்கே போகிறதில்ல. அங்கே போனாக்கா அங்கே நியாயம் கிடைக்கிறது இல்லை. புகார் கொடுத்து நம்ம வந்து அதுக்கு நமக்கு நீதி கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா மாதங்கள் வருடங்கள் ஆகுது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடுறாங்க, பாதி பேர் வந்து காவல் நிலையம் வரக்கூடிய வழக்குகள் எல்லாம் காவல் நிலையம் வராமலேயே அது கட்ட பஞ்சாயத்து பேர் ஒன்று அது வழக்கறிஞர்களாக இருக்கலாம், இல்லை வந்து அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இல்லை அந்த ஊர் முக்கியஸ்தர்களாக இருக்கலாம். இந்த மாதிரியே நிறையா வழக்குகள் வந்து முடிஞ்சிருது. அப்போ வந்து இன்றைக்கி வந்து சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய அந்த காவலர்களே அதை மீறும்போது வந்து நம்ம மக்களுக்கு அந்த துறையின் மீது நம்பிக்கை இல்லை. இதை வந்து நம்ம வந்து உள்துறைக்கு நம்ம எடுத்து போனாலும் அங்கே வந்து நடவடிக்கை இல்லை. நம்ம வந்து நாங்கள் சட்ட பஞ்சாயத்து வந்து நேரடியாக டிஜிபியை போய் பார்த்து நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, ரொம்பலாம் பெருசெல்லாம் ஒன்றும் வேண்டியில்லைங்க. புகார் கொடுக்க வந்தாக்கா அவங்களுக்கு வந்து உரிய மரியாதை கொடுத்து முதல்ல வந்து மனு ஏற்பு சான்றிதழ் கொடுங்க. அதுக்கு வந்து நீங்கள் உடனடியாக ஒரு உத்தரவு போடுங்க. ஏற்கனவே இருக்குது உத்தரவு, அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துறதுக்கு நீங்கள் ஆவணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்தோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது, இன்னைய வரைக்கும் அதை வந்து நடைமுறைப்படுத்தலை. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேகமாக என்ன எங்கே வேலை செய்கிறானாங்கன்னா கருத்து சுதந்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கார்ட்டூனிஸ்ட் பாலா நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் இந்த அரசாங்கம் எப்படி செயலற்ற நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து அவருடைய கருத்து சுதந்திரத்தில் வெளியிட்ட உடனே வழக்கு பாயுது, உடனே எங்கேருந்து வேணாலும் வருது காவல்துறை வந்து அவங்கள வந்து கைது பண்ணிட்டு போகுது. அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா காவலர்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை செய்யலை, இன்னொரு பக்கம் வந்து செய்யக்கூடாத விஷயங்களை செய்கிறாங்க. அப்போ வந்து இந்த காவல்துறை வந்து அரசாங்கத்தினுடைய ஏவல் துறையாக இருக்குது. அரசு என்ன சொல்லுதோ அதை வந்து செஞ்சுட்டு நம்ம வாட்டில் போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அப்போ வந்து இன்றைக்கி வந்து சட்ட ஒழுங்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்ம வந்து நம்பிக்கையோட காவல்துறை மக்கள் வந்து நாடணும். அது என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் இன்றைக்கி வந்து சட்ட ஒழுங்கு இன்றைக்கி நமக்கு வந்து எங்கே வந்து நியாயம் கிடைக்கும்னு ஒரு அமைப்பு இருக்குதோ அந்த அமைப்பு கிட்ட போகிறதுக்கே மக்கள் பயந்தாங்கனாக்கா அது எப்படி அங்கே வந்து சட்ட ஒழுங்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும்? காவல்துறையை பார்த்து மக்கள் அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கு சென்றால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது, புதிய பிரச்சனை வரும் என்று மக்களுடைய மனதில் பதிந்திருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு புறம் நம்ம ஆட்சியாளர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய நிலைமையே பரிதாபமாக இருக்கிறது. கட்சிக்குள் பிளவு சிதறி கிடக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் டிடிவி தினகரன், சசிகலா அவர்களுடைய குடும்பத்தினர் மீது ஒரு மிகப்பெரிய வருமான வரி சோதனை நடந்து கொண்டிருக்கிறது.
இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சோதனையின் முடிவுகள் எப்படி இருக்கலாம் என்று உங்களுடைய கணிப்பு இருக்கு? இந்த பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி அரசாங்கம் வந்து என்னைக்கு வந்து இது வந்து அரசாங்கம் வந்து கவிழும் இல்லை வேறு மாற்று முதல்வர் வேறு முதல்வர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் உள்ளாட்சி தேர்தல் வந்து நடத்துறதுக்கு வந்து இன்றைக்கி எங்களுக்கு ரெட்டை லட்சம் கிடைச்சாதான் நாங்கள் நடத்துவோம், நாங்கள் வேணால் போய் நீதிமன்றத்தில் வேணாலும் நாங்கள் வந்து ஆணையரை வச்சு மன்னிப்பு கேட்க வச்சுருவோம் அப்படிங்கிற நிலையில் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் வந்து இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் இல்லை இன்றைக்கி இது பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த ரைடு வந்து நடத்தக்கூடாதுன்னெலாம் சொல்ல, எல்லாருமே இப்போ சொல்கிறது எல்லாமே என்னென்னா நடத்தணும். இதில் சம்மந்தப்பட்ட இந்த ஆளுங்கட்சி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து எதிர்த்தரப்பை மட்டுமே ஏன் வந்து ரைட் பண்ணுறாங்க அப்படின்ற இதே அளவுக்கான கொலைகள் அடிக்கப்பட்டது எதிர்கட்சி ஆளுங்கட்சியிலையும் இருக்கிறாங்க. இப்போ ஆளுங்கட்சியில் வந்து விஜயபாஸ்கர் வரைக்கும் போணுச்சு, அந்தண்ணன் வந்து ராம்மோகன் ராவ் வரைக்கும் போணுச்சு, ஏன் ஓபிஎஸ்ஸை போகலை? அப்போ வந்து இவங்க வந்து ஆளும் தரப்பும் நமக்கு வேண்டியவர்களை வந்து எதுவும் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து இந்த ரைடே வந்து மக்கள் மத்தியில் பார்த்திங்கனாக்கா உண்மையிலேயே வந்து சட்டத்துக்கு புறம்பாக பல ஆயிரம் கோடி சேர்க்கப்பட்ட அந்த ரைடு வந்து உண்மையிலே மக்கள் வந்து பாராட்டப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும் மக்கள் மத்தியில் என்ன பண்ணுறாங்க, இது வந்து எதிர்கட்சிகளை வந்து இவங்க வந்து அதிமுகவில் வந்து அவர்களுடைய கை ஓங்கக்கூடாது, அதனால் வந்து பிஜேபியும் அதிமுக எடப்பாடியும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ரைடாக தான் அது மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுறது. உண்மையிலேயே இது வந்து என்ன பண்ணியிருந்திருக்கணும், சரியான நேரத்தில் வந்து ரெண்டு விஷயங்களும் பண்ணியிருந்தாங்க. மக்கள் மத்தியில் இந்த மாதிரியான ஒரு அனுதாபம், அதாவது ஆயிரக்கணக்கான கோடிகள் சேர்த்தவர் மேலே வந்து மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்த வச்சிருச்சு இந்த ரைடு. அது வந்து சரி கிடையாது. அப்போ வந்து இவங்க பழிவாங்கிறதுக்காக மத்திய அரசு வந்து அவங்களுடைய நிறுவனங்களை, அது வந்து வருமான வரித்துறையாக இருக்கலாம், மத்திய புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், அமலாக்கத்துறையாக இருக்கலாம், எல்லா துறையுமே அவங்களுடைய பயன்பாட்டுக்கு தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா வந்து சசிகலாவை வெளியேற்றும் போது அவங்க என்னென்ன நிறுவனங்கள்லாம் அவங்க பேரில் இருந்துச்சோ அது எல்லாமே ராமசாமி பேருக்கு மாறினுச்சு. அப்புறமா ஒரு வருஷம் கழித்து திரும்ப உள்ளர வர்றாங்க, திரும்ப அந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து சிவகுமார் அவங்க சசிகலா உறவினர்கள் பேருக்கு போகுது. அப்போ அந்தந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலத்தில் வந்து ராமசாமி பேரில் இருந்துட்டு தான் வந்திருக்குது. அப்போ நீங்கள் வந்து வருமானத்துறை போகணும்னாக்கா அங்கேயும் தானே போகணும். இன்றைக்கி வந்து அவரோட நிறுவனங்களையும் எல்லாரையும் பார்க்கணும், அந்த நிறுவனங்கள் எப்படி போணுச்சு, திரும்ப எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாரியெல்லாம் பார்க்கணும். அப்போ வந்து அந்த இடத்துல இன்றைக்கி யார் உட்காந்துருக்கா, துக்ளக் ஆஃபீஸ் போகணும், துக்ளக் ஆஃபீஸில் யார் உட்காந்துருக்காங்கன்னா குருமூர்த்தி. இப்போ இன்றைக்கி குருமூர்த்தி தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை நடத்துறது, ஆட்சியை வழிநடத்துறது. ஏன்னா இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் போய் குருமூர்த்தியை பார்க்குறாரு. யார் அவர்? குருமூர்த்தி ஆலோசனை இன்றைக்கி நடக்குது. அப்போ அங்கே வந்து ரைடு போக முடியாது. இன்றைக்கி வருமான வரித்துறை வேறு அதிகாரிகள் நினச்சா கூட அங்கே போக முடியாது. இன்றைக்கி வந்து அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கு. அதனால் வந்து இந்த ரைடு வந்து ஒரு பக்கம் இவ்வளோ 1000 கோடிகள் பிடித்தாலும் இந்த பக்கம் அதுக்கான காரணத்தை பார்க்கும்போது இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் பார்க்கப்படுகிறது. சரி, இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என்பதை தாண்டி இவ்வளவு சொத்துக்களை குவித்திருக்கிறார்களே, என்ன அடிப்படை என்ற கேள்வியைத்தான் மக்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த சில வருடங்களாக அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு துறையிலும் ஊழல் என்று உங்களை போன்ற அமைப்புகள், எதிர்க்கட்சிகள் எல்லாம் பட்டியலிட்ட ஆதாரங்களை வெளியிடுகிறார்கள். ஆனால் இதுவரை ஒருவர் மீதாவது நடவடிக்கை பாய்ந்திருக்கிறதா என்றால் இல்லை, வழக்கு பதிவும் செய்ய முடியவில்லை. இங்க லோகாயுக்தா இல்லை என்பதுதான் குறையா, இங்க இருக்கக்கூடிய குறைபாடா என்ன, நீங்க அமைப்பில் இருக்க குறைபாடு என்ன? கண்டிப்பா ரெண்டு விஷயம், ரெண்டு சட்டம். தகவல் பெற உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்து கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அது செயல்பாடு ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அங்கே ஒரு டிஜிபி, ரிட்டையர்டு டிஜிபி, அவரும் ஜால்ரா அடிக்கிற ஒரு டிஜிபி தூக்கி போட்டிருக்கிறாங்க. அதனால அந்த தகவல் பெற உரிமை சட்டம் முடங்கி போச்சு. அடுத்தது சேவை பெற உரிமை சட்டம் இந்தியாவில் 20 மாநிலங்கள் நடைமுறையில் இருக்குது. தமிழகத்தில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டி நம்ம பல்வேறு போராட்டங்கள்லாம் நடத்தணும். இன்றைக்கி வந்து ஜெயலலிதாவை வந்து கைது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அனுமதிக்கப்படாத இடங்களில், நீங்கள் பார்த்திங்கனாக்கா எம்ஜிஆர் சமாதி, அடுத்தது பார்த்திங்கனாக்கா காந்தி சிலை, அங்கெல்லாம் வந்து போராடினாங்க. உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்னை மாநகர கவுன்சிலர்கள்லாம் போராடினாங்க. சரி, நாங்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க போராடின மறுநாள் அதே இடத்துல நாங்கள் போடுறோம், எங்கள் மேலே வழக்கு போட்டு உள்ள தள்ளுறாங்க. இதே நாங்கள் இந்த கோரிக்கையில் வந்து அவங்க என்ன மாதிரி வந்து மனித சங்கிலி போராட்டம் பண்ணாங்களோ அதே மாதிரி நாங்களும் மனித சங்கிலி பண்ணோம். சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டாடணும். அந்த சட்டம் நடைமுறையில், அந்த சட்டம் இருந்துச்சுனாக்கா நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த பட்டா, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளும் நிறைய தீர்வு கிடைச்சிடும். என்னன்னாக்கா நீங்கள் போய் ரேஷன் கார்டு வேண்டி அப்ளை பண்ணுறீங்க, 60 நாளில் கொடுக்கணும், இல்லை மறுக்கிறதுக்கு காரணம் சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா 61ஆவது நாள்லேருந்து அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு ஒரு நாளைக்கு 250லேருந்து 500 ரூபா அந்த அரசாங்கம் நிர்ணயிக்கிறது. ஒரு நாளைக்கு 500 ரூபா வரைக்கும் அபராதம் இருக்கலாம். அப்புறம் 10 நாள் லேட் படுத்தினா அவருக்கு மனுதாரருக்கு வந்து 5000 ரூபா கிடைக்கக்கூடிய அந்த சட்டம். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலே பாதி சிக்கல் போயிடும். அது
ரெண்டாவது இந்த லோகாயுதா வந்து நடைமுறைப்படுத்த வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பல கட்டமாக போராடி இருக்கிறோம். இதுக்காக வந்து இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறோம், ரெப்ரசன்டேஷன்லாம் அனுப்பிச்சிருக்கிறோம். இருந்தாலும் அந்த சட்டத்தை அவங்க வந்து கொண்டாந்தாக்கா முதல்ல மாட்டக்கூடியது அவங்க தான் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ ஏன் வந்து தனக்கு தானே ஏன் சுருக்கு போட்டுக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அது வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் உடனே நடைமுறைப்படுத்தணும் அப்படின்லாம் அவங்க நிறைவேற்றினாங்க. இருந்தாலும் இது வரைக்கும் நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற சூழல். அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து இன்றைக்கி தகவல் பெற உரிமை சட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது, அது செயல்படாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு சில ஊழல்களையும் நம்ம அதில் தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து இந்த பேருந்து நிலையங்கள், அதாவது டெப்போ, பஸ் டெப்போலாம் வந்து இன்றைக்கி அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தகவல் பெற உரிமை சட்டத்தில் தான் எடுக்க முடியுது. டாஸ்மாகில் வந்து எத்தனை பார் உள்ள மூடி இருக்கீங்க அப்படின்னாக்கா இல்லைங்கிறது தகவல் பெற உரிமை சட்டத்தில் எடுக்க முடியுது. அப்போ வந்து ஏதோ அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சாலும் அந்த தவறுகளை நம்ம வந்து வெளியில் கொண்டு வர முடியுது. அந்த மாதிரி லோகாயுதா வந்து நீங்கள் சரியாக அவங்க வந்து செயல்படுத்தாட்டினால் கூட அது நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக அவங்க கொஞ்சம் ஒரு பயம், அச்ச உணர்வு இருக்கும். இன்றைக்கி வந்து எந்த அமைச்சர்களுக்கும் எந்த பயமுமே கிடையாது. இவ்வளோ நடக்குது, இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் இன்றைக்கி எங்கேயாச்சும் ஊழல் குறைஞ்சிருக்குதா? இன்றைக்கி எந்த நீங்கள் கான்ட்ராக்டில் எடுத்தாலும் சரி, எல்லாத்திலும் 30%, 40% அவங்க வந்து ஃப்ளெக்ஸ் அடித்து ஒட்டினாலும் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கவலையும் இல்லாத அளவுக்கு தான் இன்றைக்கி அவங்களோட நிலை இருக்குது. அப்போ இந்த சட்டம் வந்துச்சுனாக்கா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அவங்க போய் பதில் சொல்லணுமே, நம்ம வந்து நாளை கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் இந்த சட்டத்தை இவங்க கொண்டாடுவாங்களா அப்படின்னாக்கா ஒரு அது கேள்விக்குறி தான். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை டாஸ்மாக் பிரச்சனை, நீங்கள் சொன்னீங்க கடைகள் வந்து பெயரளவிற்கு மூடுகிறார்கள் என்று. டாஸ்மார்க்கில் விற்கக்கூடிய மதுபான வகைகளின் தரம் குறித்தே ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுந்திருக்கிறது. இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு, கடைகளை மூடுவது வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கட்டும், அதற்கு முன்பு தரக்கூடிய மதுவே வந்து தரம் குறைந்ததாக இருக்கிறது, அதில் முறைகேடு எனும்போது அது என்ன மாதிரியான ஆபத்துன்னு சொல்லுங்கள், யாருடைய கவனக்குறைவு? கண்டிப்பாக நாங்கள் வந்து சட்ட பஞ்சாயத்து இயக்கம் வந்து இதுக்கான ஆய்வுகளுக்கு உட்படுத்தணும். இந்த மாதிரியான மதுவே வந்து முதல்ல வந்து உடல் நலத்திற்கு கேடு, இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். சரி, வந்து ஜெயலலிதா வந்து ஓனராக இருக்கிற உரிமையாளர் இருக்கக்கூடிய மிடாஸை ஃபஸ்ட்டு நம்ம போய் ஆய்வு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மது வாங்கிட்டு நம்ம வந்து அரசு ஆய்வகத்தில் கிண்டியில் கொண்டு கொடுத்தா இதெல்லாம் நாங்கள் வந்து செய்ய மாட்டாங்க, நீங்கள் வந்து கம்பெனி ஓனர்னால் நீங்கள் பண்ணுவோம், நாங்கள் நீங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணுவோம், நீங்கள் வந்து தனியாக வந்து கன்சியூமர், அதனால் உங்களுக்கு பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சரின்னு கிண்டியிலே தனியார் ஆய்வகத்தில் கொண்டு கொடுத்தோம். ஆய்வகத்தில் கொடுக்கும்போது அதில் வந்து மீண்டும் மீண்டும் குடிக்க தூண்டக்கூடிய ரசாயனங்களை கலக்கிறது, ப்ளஸ் வந்து போதையை அதிகரிக்கக்கூடிய அளவு ஆல்கஹால் கண்டென்ட் இவ்வளோ தான் இருக்கணும், 6.8 இருக்கணும்னாக்கா அதை விட கூடுதலாக வைக்கிறது. அப்போ என்னன்னாக்கா குவார்டர்கிட்ட சொல்லிவிட்டு 180 மில்லி அவங்க பயன்படுத்தும் போது மற்ற பிராண்டை விட இவங்களது வந்து குடித்தாக்க கூடுதலாக போதை வருது, அப்போ அதை வந்து குடிக்க தோண்டணும் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து இதில் ஃபேக்ட்ரியிலேயே வந்து இது மாதிரி லேப் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து இதெல்லாம் ஆய்வு செய்து தான் வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் விதி. அரசு அதிகாரி அங்கே இருப்பார், ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையும் இருப்பார். ஆனால் எல்லாமே அரசு ஜெயலலிதா கம்பெனினா யார் ஆய்வு செய்வா? அப்போ வந்து அது மாதிரிலாம் போயிட்டுருக்கு. உடனே நம்ம இந்த இது வெளியிடும் போது இல்லை நாங்கள்லாம் தரம்லாம் செக் பண்ணி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பரிசோதனை நிலையத்துலேருந்து வர்றாங்க. இல்லை கரெக்டாக இருக்குது, அவங்க சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சொல்கிறது பொய் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த அரசு பரிசோதனை நிலையத்தில் உள்ளவங்களை வச்சு அறிக்கை கொடுக்க சொல்கிறாங்க. ஜெயலலிதா இறந்த பிறகு இந்த கம்பெனியெல்லாம் வந்து சசிகலாவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி போகும்போது இப்போ என்ன பார்த்தீங்கன்னாக்கா மிடாஸுக்கான ஆர்டர் வந்து குறைஞ்சிருச்சு. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் வந்து மிடாஸுக்கு தான் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு, இப்போ வந்து ஆர்டர் வந்து குறைஞ்சிருச்சு. ஒரு பக்கம் வந்து தரமில்லாத மதுபானங்கள், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதன் மூலிமா சம்பாதிச்சாங்க. இப்போ இன்றைக்கி வந்து அது எதிர்முகாமுக்கு போனதுனால இன்றைக்கி வந்து ஆர்டர் வந்து குறைஞ்சிருச்சு. ஒன்று வந்து சாராய ஆலை மூலயமாக ஆட்சி செய்பவர்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா பார் நடத்துகிறது வந்து லோக்கலில் வந்து அவங்க அமைச்சர்களாக இருக்கலாம், இல்லை மாவட்ட செயலாளராக இருக்கலாம், ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள், அவங்களுக்கு வருமானம் கிடைச்சிது 2. 3வது இந்த பக்கம் நம்ம இலவசங்களை கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துக்கு வருவாய் வந்துடுது. இந்த முக்கோண வருவாயை இழக்கிறதுக்கு ஆட்சியாளர்களும் சரி அதை சார்ந்தவர்களும் விரும்பலை. அதனால தான் இந்த மாதிரியான நம்ம வந்து வியாபாரத்தில் எந்த எல்லைக்கும் நம்ம போகலாம், தரம் இருக்கணும் இல்லை அப்படிலாம் இல்லை, எந்த எல்லைக்கும் நம்ம போய் எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து கல்லா கட்டணும் அப்படிங்கிற முடிவில் தான் எல்லாரும் இப்போ செயல்பட்டு இருக்கிறாங்க. சரி, அதாவது முறைகேடு வந்து கூட்டமாக
ஒற்றுமையுடன் இணைந்து அந்த முறைகேட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. இதையும் தாண்டி நீங்க வந்து பேசும்போது அமைச்சர்கள் பற்றி நிறைய குறிப்பிட்டீங்க. சமீப காலமாக சர்ச்சைக்குரிய அல்லது கேலிக்குரிய கருத்துக்களை கூறி அமைச்சர்கள் எல்லாருமே ஊடகங்களின் முன்பாக அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை அவர்களே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறை சார்ந்த அந்த பணிகளை அந்தந்த அமைச்சர்களே தான் முடுக்கி விடுவார்கள். அது நடக்கும். இன்றைக்கும் பணிகள் நடக்கிறது. ஆனால் அமைச்சர்கள் வந்து ஒரு கேலிக்குரியவர்களாக ஆய்விட்டார்கள். என்ன உண்மையிலேயே நடக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்கும்போது பணிகள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அமைச்சர்களுக்கு என்று எந்த தனிப்பட்ட பொறுப்பும் வந்து தந்ததாக நமக்கு தெரியல. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து செல்லூர் ராஜுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு நமக்கு இது வரைக்கும் ஜெயலலிதா அமைச்சராக இருக்கும்போதெல்லாம் இவ்வளோ விஞ்ஞானிகள் அமைச்சர்கள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ தான் வந்து விஞ்ஞானிகள்லாம் வெளியில் வந்துட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து நீர் ஆவியாரை தடுக்கிறதுக்கு வந்து தர்மாக்கோல் போடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்து ஒரு கண்டுபிடிப்பு சொல்கிறாரு. நொய்யல் ஆற்றில் ஏன் இவ்வளோ நுரை வருது அப்படின்னாக்கா அதெல்லாம் சோப்பு போட்டு குளிக்கிறதுனால தான், துணி துவைக்கிறதுனால தான் இவ்வளோ நுரை வருது அப்படின்னு அந்த பக்கம் அவர் சொல்கிறாரு. ஒருத்தர் ஒரு எம்பி எம்எல்ஏ சொல்கிறாங்க டெல்லியிலேருந்து பஸ்ஸு ட்ரெயினில் தான் வந்து டெங்கு கொசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஆளுங்கட்சி சேர்ந்த ஒரு எம்எல்ஏ தமிழ்ச்செல்வன் சொல்லிட்டு அந்த கொசு டெங்கு கொசுக்கு பேர் அவர் ஒரு பேர் கொசு வச்சுருக்கார், லாவண்யா கொசுன்னு அவர் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சிரிக்கிறதா அழுகுறதா? ஒரு பக்கம் நாங்கள் வந்து ஏற்கனவே சொல்லுவோம், ஜெயலலிதா வந்து ஒற்றை தலைமை ஜனநாயகம்லாம் அங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன். ஏன் வந்து அவங்கள வந்து ஜெயலலிதா வந்து இது வரைக்கும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாக்கா இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் வெளியில் இவங்களுடைய என்ன உண்மை நிலை தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால தான் பேசவில்லை என்னன்னு தெரியல. இன்றைக்கி அவங்க இஷ்டத்துக்கு எதை வேணுமாலும் பேசுகிறாங்க. ஒன்று நாங்கள் வந்து அமெரிக்காவை விட, லண்டனை விட, பெங்களூரை விட நாங்கள் வந்து நிர்வாகம் சிறப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறாங்க. வெள்ள பாதிப்புகள்லாம் அவ்வளோ சிறப்பாக நான் கையாளுறோன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மழை வெள்ளம்லாம் என்னமோ புதுசாக இப்போ தான் இந்த வருஷம் தான் வந்திருக்க மாதிரி இப்போ உடனே ஆஸ்திரேலியா போய் சுற்றுப்பயணம் செஞ்சு ஒரு அமைச்சர் போய் 7 மணி போய் பார்த்துட்டு வர்றாரு. நாங்கள் வந்து மழைநீர் வடிகாலை எப்படி நாங்கள் வந்து சிறப்பாக செய்கிறது, அவங்களுடைய கடன் உதவியோட நீங்கள் இது என்ன ஒரு சின்ன பையனை கூட கேட்டால் கூட தெளிவாக சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து தண்ணி வருது ஏரியிலேருந்து வர்ற தண்ணி இது போகணும், வடிகால் போகணும். அதில் இடையில வீடு கட்டியாச்சு ஃபுல்லாக. அப்போ தண்ணி போகலை. அது இதுக்கு எதுக்கு நீங்கள் ஆஸ்திரேலியா போய் நீங்கள் வந்து விளக்கம் கேட்டு வரணும்? போய் அவங்க எப்படி செஞ்சுருக்கிறாங்க. சரி, அதை தான் நீங்கள் ஒழுங்காக போய் பார்த்திக்கலாம் முன்னாடி. சரி, உங்களுக்கு வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வருது மழை வெள்ளம், நீங்கள் வந்து மே மாதமே நாங்கள் போகிறோம் அப்படின்னு போய் அந்த வேலையை அதாவது ஒழுங்காக செய்றீங்களா? அதுவும் இல்லை. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, மக்கள் வரி பணத்தில் போய் ஆஸ்திரேலியா சுற்றி பார்த்துட்டு இங்கே வர வேண்டியதுதான். உண்மையிலேயே இவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அமைச்சர்கள் எடுத்துருக்குறாங்கனாக்கா 2015 தண்ணி தேங்குனுச்சு, 2016 தங்கி அதே இடத்துல தண்ணி தேங்குனுச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 கோடி மழைநீர் வடிகாலுக்காக செலவு பண்ணியிருக்கனாக்கா ஏன் அவர் திரும்ப தேங்கணும்? ஒன்று அந்த பணம் ஊழலாக கைமாறி இருக்கணும். அங்கே வேலை செஞ்சுருந்தாக்கா ஏன் தண்ணி குறைஞ்சபட்சம் அதில் பாதி அளவுனாச்சும் குறைஞ்சிருக்கணும்ல இத்தனை வேலை. அப்போ வந்து குறையில அப்படின்னாக்கா அது ஊழல் நிறைஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, கொசஸ்தலையிலேருந்து கோலம் வரைக்கும் இந்த மழைநீர் வடிகால் 2012 ஜெயலலிதா இருக்கும்போது அந்த 111 திட்டத்தின்கெல்லாம் அறிவிக்கணும் 3000 கோடி. இந்த நேரத்தில் வந்து இந்த மழைநீர் வடிகாலெல்லாம் செஞ்சாக்கா கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் இது ஒரு ரோடு போடுறீங்க, இல்லாட்டி ஒரு கட்டடம் கட்டினாக்கா அந்த ஊழல் தெரிஞ்சு போய்டும். நீங்கள் வந்து சிமெண்ட்டை குறைச்சலாக பண்ணாலோ இல்லை ஜல்லியை குறைமையாக பண்ணாலோ கண்டுபிடிச்சிடலாம். இந்த நேரத்தில் இந்த மழைநீர் வடிகாலெல்லாம் நீங்கள் தூர் வரீங்கன்னாக்கா எது நடக்கலாம். 5000 கோடி ஒதுக்கிருக்காரு அப்படின்னாக்கா அதில் 500 கோடி தான் வேலை நடக்கும். இந்த அளவுக்கு தான் அவங்க வந்து திட்டமிட்டு இந்த அமைச்சர்கள்லாம் பார்த்தாக்கா இது அழுகிறதா சிரிக்கிறதா தெரியல. ஒருத்தவங்க அவங்க ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு, ஜெயலலிதான்னு ஒருத்தவங்க ஆளுமை இருக்கும்போது யாரும் பேச முடியல. இன்றைக்கி யாருமே முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் எந்த அமைச்சருமே கிடையாது. அவங்களுக்கு வாய்க்கு வந்தது அவங்க பாடல இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. யாரும் அவங்கள வந்து கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்களுடைய மைக்கு பார்த்தாலே அவங்களுக்கு வந்து அவ்வளோ கட்டுப்பாடோடு இருந்த உடனே இப்போல்லாம் அப்படியே ஆற்று மடை திறந்த வெள்ளம் போல் அவங்க பாட்டில் அவங்க இஷ்டத்துக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து மாமா மழை பெஞ்சா தண்ணி நிற்க தானே செய்யும், பொறுத்து தானே இருக்கணும் அப்படின்னு. எதுக்கு அப்புறம் அமைச்சர் எதுக்கு, அரசாங்கம் எதுக்கு? அப்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அமைச்சர்கள்லாம் பார்த்தா ஒரு காமெடியாக இன்றைக்கி மக்களுக்கு வந்து அதுவும் அந்த சமூக ஊடகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் மீம்ஸ் போடுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்குது அவங்களுக்கு. இதே நிலை தொடர்ந்துச்சுனாக்கா ரொம்ப மோசமான நிலைக்கு தமிழகம் போயிடும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் இன்றைக்கி வந்து போன ஆண்டு பார்த்திங்கன்னா 140 வருடம் வறட்சி அப்படின்னு சொல்லுவோம். கிராமத்தில் சொல்லுவாங்க, இந்த வருஷம் பேஞ்சு கெடுத்துச்சு, போன வருஷம் காஞ்சி கெடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து ஒரு முறை விவசாயம் போணுச்சுன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கே பாதிப்பு 3 ஆண்டுகள். அப்போ வந்து உணவு உற்பத்தி குறையுது.
இந்த மாதிரியான ஒரு சூழலில் போனாக்கா நாளைக்கு வந்து இதனுடைய பாதிப்பு வந்து பிறகு தான் தெரிய வரும். அதை வந்து நினச்சி இவங்க பண்ணல. ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்க கட்சிக்குள்ளே சண்டை, ஆட்சிக்குள்ளே சண்டை, இந்த சண்டைகள்லாம் இவங்க வந்து முடிச்சுட்டு வெளில வர்றதுனாக்கா இன்றைக்கி இந்த மழை வெள்ளத்தையும் டெங்கு விஷயத்தையும் பாதிப்பை வந்து ஓரளவு குறைச்சிருக்கலாம். இன்றைக்கி வந்து பாதி கூட குறைச்சிருந்துருக்கலாம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தியிருந்தா. அந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததுனால மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய 4000 கோடி வரல. இப்போ அதை போய் இவங்க கெஞ்சி வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த இது இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்து ரெட்டலை என்றைக்கு வருது அன்றைக்கி தான் நடத்தும் அப்படின்னு அவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த நீதிமன்றத்தில் போய் நீங்கள் வழக்கு தொடுங்க, நாங்கள் வந்து நடத்த மாட்டோம். என்றைக்கு நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தேர்தல் ஆணையத்தில் ரெக்கமெண்ட் பண்ணி சின்னத்தை வாங்கி கொடுங்க, நாங்கள் அதன் பிறகு நடத்துகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு 2018 பிப்ரவரி வரைக்கும் நாங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்த மாட்டோம்னு இருக்கிறாங்க. இன்றைக்கி உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருந்தாக்க இன்றைக்கி ஓரளவு வேலை நடந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. நான் அடுத்த முறை நம்ம வந்து மக்கள்கிட்ட போகணும், ஓட்டு வாங்கணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து வேகமாக வேலை செஞ்சுருப்பாங்க. இந்த மழைநீர் வழிகள் அந்த வேலைகள் நடந்திருக்கும், இந்த பக்கம் டெங்கு கொசுக்கான வேலைகள் நடந்திருக்கும். இது எல்லாமே இது வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தாது மிக முக்கியமான காரணமாக நாங்கள் பார்க்குறோம். நிச்சயமாக நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணம் ஆட்சியில் இருப்பவர்கள் எந்தவித பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளாமல் நிர்வாக சீர்கேட்டை தொடர்ந்து ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. மக்களும் தங்களுடைய பிரச்சனைகளை சுற்றி நடக்கக்கூடியவற்றை தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆட்சியாளர்களின் போக்கு எப்படி இருக்க போகிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக இன்றைக்கும் வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இப்போதெல்லாம் நாம் திரைப்படங்களில் படத்தினுடைய தொடக்கத்தில் அல்லது ஒரு உச்சமான ஒரு கட்டம் வருகிற காட்சியில் அல்லது இறுதியில் இப்படி ஒரு தொடர் இடம்பெறுவதை பார்க்கிறோம். எ ஃபிலிம் பை என்று போட்டு அந்த இயக்குனரினுடைய பெயர் இடம்பெறும். மூத்த இயக்குனர்கள், மிகச்சிறந்த இயக்குனர்கள் அந்த மரபை தொடக்கி வைக்க இன்றைக்கு பல்வேறு திரைப்படங்களிலும் கூட எ ஃபிலிம் பை, இந்த படம் இவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அண்மையில் ஒரு புதிய இளைய இயக்குனரினுடைய நேர்காணலை நான் படித்தேன். அவர் அதற்கு தலைப்பை இப்படித்தான் கொடுத்திருக்கிறார். எ ஃபிலிம் பை என்று போடக்கூடாது, இந்த படத்தை உருவாக்கியவர் என்று போடக்கூடாது என்று நான் சொல்லியிருக்கிறேன் என்று உறுதியாக அதில் இருக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். ஏன் அப்படி சொல்ல வேண்டும், யார் அவர் என்று அதனை அந்த நேர்காணலை படிக்கிற போது பல செய்திகள் அதனுள் அடங்கியிருந்தன. அந்திமடை என்கிற இதழில் அந்த நேர்காணல் வந்திருக்கிறது. பண்ணையாரும் பத்மினியும் என்று வந்த ஒரு திரைப்படத்தினுடைய இயக்குனர் அருண் அந்த பேட்டியை கொடுத்திருக்கிறார். இளைஞராக இருக்கிறார். மிக செறிவான பல செய்திகளை அதில் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லுகிற போது ஏன் அப்படி போடக்கூடாது என்பதற்கான காரணம் கடைசி கேள்வி பதிலாக வருகிறது. அதற்கு முன்பே அவர் இந்த குறும்படங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். ஷார்ட் ஃபிலிம் என்று நாம் சொல்லுகிற குறும்படங்கள் இன்றைக்கு ஏராளமாக வருகின்றன. அதுவும் யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களில் நாம் குறும்படங்களை ஆயிரக்கணக்கில் அவை வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனை லட்சக்கணக்கானவர்கள் பார்த்தும் இருக்கிறார்கள். ஒரு பெரிய திரைப்படம் எடுப்பதில் இருக்கிற பல்வேறு பொருளாதார மற்ற சிரமங்கள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு 10 நிமிடங்களுக்குள் 15 நிமிடங்களுக்குள் கூடுதலாக போனால் ஒரு படத்தை எடுத்து நாம் திரையிட்டு விடலாம், சமூக வலைத்தளத்திலாவது திரையிட்டு விடலாம் என்கிற ஒரு நல்ல நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த குறும்படங்கள் என்ன பணியை செய்கின்றன, எந்த அளவுக்கு அந்த படம் எடுக்கிறவர்களுக்கு அது உதவுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அது பற்றியெல்லாம் இந்த நேர்காணலில் அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவாக ஒரு குறும்படம் என்பது ஒரு முகவரி அட்டை, ஒரு விசிட்டிங் கார்டு என்கிற நிலையிலே தான் இன்றைக்கு வரைக்கும் ஏறத்தாழ இருக்கிறது. தன்னுடைய திறமையை பற்றி தானே சொல்லுவதை விட அதற்கு ஒரு சான்றாக இந்த குறும்படம் இருக்கட்டும் என்கிற நிலை ஏற்படுகிறது. ஆனால் இப்போது என்ன மாற்றம் என்றால், அப்படி ஒரு குறும்படத்தை எடுத்து அதன் மூலமாக எங்காவது ஒரு உதவி இயக்குனராக மாறி பல ஆண்டுகள் அந்த துறையில் பணியாற்றி பிறகு சிலர் இயக்குனராக வர முடியும் என்பதை கடந்து இன்றைக்கு குறும்படங்களிலிருந்து நேரடியாக திரைப்பட இயக்குனராகவே மாறிவிடக்கூடிய சூழல் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலை
பெற்றவர்தான் இந்த அருண்குமார். அவர் சொல்லுகிறார், நான் வேறு துறையில் இருந்தேன், மார்க்கெட்டிங் என்கிற துறையிலே இருந்தேன். எனக்கு திரைப்படம் பற்றி எதுவுமே தெரியாது. சாதாரணமாக ஒரு குறும்படம் எடுத்தேன். அதுவும் என்ன நோக்கத்தில், எதற்காக என்றால், கலைஞர் தொலைக்காட்சியில் இந்த நாளைய இயக்குனர்கள் என்கிற ஒரு பகுதி வந்தது. அதிலே வந்த பலர் இன்றைக்கு இயக்குனர்களாக ஆகியிருக்கிறார்கள். பல வெற்றிகரமான படங்களை தந்திருக்கிறார்கள். பீட்சா போன்ற படமெல்லாம் இந்த நாளைய இயக்குனர் அந்த பகுதியிலே இருந்து வெளிவந்து இயக்குனர் ஆனவர்கள்தான். இவர் சொல்கிறார், அப்படி அந்த ஒரு நாளைய இயக்குனர்கள் நிகழ்ச்சிக்காக நான் தயாரித்த படம் முதல் சுற்றில் வெற்றி பெறவில்லை. 2வது அல்லது 3வது சீசன் வருகிற போது அது வெற்றி பெற்று, அதற்கு பிறகு நான் அந்த படத்தை, ஒரு கதையை, குறும்படத்தை வைத்துக்கொண்டு, எனக்குள் இருக்கிற வேறு கதைகளையும் வைத்துக்கொண்டு எங்காவது ஒரு உதவி இயக்குனராக போய்விட முடியுமா என்று பார்த்தேன். ஆனால் நான் இயக்குனராகிற வாய்ப்பே எனக்கு கிடைத்திருக்கிறது என்று அவர் கூறுகிறார். இப்போது அடுத்த படம் பற்றியும் அவர் முயற்சி செய்து கொண்டிருப்பதாக அந்த நேர்காணலில் சொல்லுகிறார். வெளிவந்த அந்த படம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை என்றாலும் பேசப்பட்டது. தமிழகத்திலே அவ்வளவு வெற்றி பெறவில்லை என்றாலும் அந்த பண்ணையாரும் பத்மினியும் என்கிற படம் கேரளாவிலே திரையிடப்பட்ட போது படிக்கட்டுகளிலெல்லாம் அமர்ந்து பார்த்தார்கள். அவ்வளவு பெரிய வரவேற்பு இருந்தது என்று கூறுகிறார். எனவே இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு புதிய நம்பிக்கையோடு எல்லா துறைகளுக்குள்ளும் வர முடிகிறது. எந்த துறைக்குள் வேண்டுமானாலும் உள் நுழைந்து விடலாம். ஆனால் அரசியல், திரைப்படம் என்கிற 2 துறைகளுக்குள்ளும் நுழைவது மிக கடினமானது. காரணம், 2 துறைகளிலும் தான் பணமும் புகழும் கூடுதலாக வருகிறது என்பதுதான். அதே நேரத்தில் திரைப்படத்துறையில் இருக்கிற அத்தனை பேரும் பணக்காரர்களாக இருக்கிறார்களா? அத்தனை பேரும் புகழோடு இருக்கிறார்களா? அரசியலில் இருக்கிற எல்லோருக்கும் பணம் வருகிறதா? அரசியலில் இருக்கிற எல்லோருக்கும் புகழ் வருகிறதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் விடை. எத்தனையோ பேர், பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரைப்படத்துறையில் இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் தான் புகழோடும் பணத்தோடும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நூற்றுக்கணக்கானவர்கள் ஒரு மலையின் மீது ஏறி நிற்பதால் அவர்களை உலகம் பார்த்து அறிந்து கொள்ளுகிறது. அந்த மலைக்கு கீழே 1000 பேர் நசுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியாது. இது திரைப்படத்துறைக்கும் பொருந்தும், அரசியலுக்கும் பொருந்தும். ஆனாலும் பணமும் புகழும் வரக்கூடிய துறைகள் என்கிற காரணத்தால் இயல்பாக அதனுள் நுழைவதற்கு ஒரு பெரிய போட்டி இருக்கவே செய்யும், இருக்கிறது. அந்த போட்டிகளையெல்லாம் கடந்து இன்றைக்கு பலரால் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. அப்படி வெற்றி பெறுவதற்கு இந்த குறும்படங்கள் ஒரு பெரிய காரணமாக இருக்கின்றன என்பதுதான் அவருடைய பேட்டியில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு செய்தி. அவர் அப்படித்தான் எழுதுகிறார். அதை பார்த்துவிட்டு திடீரென்று தான் அந்த இயக்குநராகிற வாய்ப்பு தனக்கு கிடைத்ததாக எழுதுகிறார். இந்த குறும்படங்கள் என்பதனுடைய நல்ல பக்கம் எது என்று கேட்டால், நெடுநேரம் நேரத்தை ஒதுக்கி பார்ப்பதற்கு இன்றைக்கு மக்கள் தயாராக இல்லை. முன்பெல்லாம் 3 மணி நேரத்தை தாண்டி தமிழ் திரைப்படங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. இன்றைக்கு 1.25 மணி நேரத்திலிருந்து 1.25 மணி நேரம்தான். 2 மணி நேரம் ஒரு திரைப்படம் ஓடினால் அது நீண்ட படம் என்று சொல்லுகிற நிலை இன்றைக்கு வந்துவிட்டது. 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரம் போதும் என்று கருதுகிற இந்த சூழல் சரியானது. காரணம், அதற்கு அவ்வளவு நேரம் ஒதுக்கினால் போதும், அதற்குள் சொல்லிவிடுகிற ஆற்றல் வேண்டுமென்று. இந்த குறும்படம் என்பது அதனிலும் மிக குறைவாக 15 நிமிடங்களுக்குள் இருப்பதால் எவர் ஒருவராலும் நேரத்தை ஒதுக்கி பார்த்துவிட முடிகிறது. எப்போதும் சுருக்கமாக சொல்லுகிற போது கூர்மையாக சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து சேரும். விரிவாக சொன்னால் மெதுவாக சொல்லலாம், சுருக்கமாய் சொன்னால் கூர்மையாய் சட்டென்று சொல்ல வேண்டும். அந்த திறனையும் பெறுவதற்கு இந்த குறும்படங்கள் உதவுகின்றன. எனவே இப்படி குறும்படம் எடுத்து, பிறகு திரைப்படம் எடுத்து, புகழும் பெற்றதற்கு பிறகும் ஏன் எ ஃபிலிம் பை என்று போடக்கூடாது என்று அவர் கூறுகிறார் என்றால், ஒரு படம் என்பதில் ஒரு மனிதனுக்கு கூடுதலான பங்கு இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் மட்டுமே ஒரு திரைப்படத்தை உருவாக்க முடியாது. ஒரு வீடு என்று எடுத்துக்கொண்டால் அதை வரைபடத்தில் வரைகிறவர்களில் இருந்து, கொத்தனாரிலிருந்து, சித்தாளிலிருந்து அத்தனை பேருக்கும் அதிலே பங்கு இருக்கிறது. மிக பலரினுடைய கூட்டு முயற்சி தான் ஒரு வீடு. மிக பலரினுடைய ஒரு கூட்டு முயற்சி தான் ஒரு சாதாரண ஆடை. மிக பலரினுடைய கூட்டு முயற்சி தான் ஒரு திரைப்படம் என்று சொன்னால், இயக்குனருக்கு கூடுதல் பங்கு இருக்கிறது என்கிற காரணத்திற்காக இந்த படத்தை உருவாக்கியவரே இவர்தான் என்று சொல்லுவது சரியில்லை. எ ஃபிலிம் பை என்று தனி மனிதனின் பெயரை போடக்கூடாது என்று நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லுகிற போது இது சரியான சிந்தனை.
எப்போதும் கூட்டு முயற்சிக்கு மதிப்பளிப்பது என்பதுதான் ஒரு சமூக முன்னேற்றத்திற்கு உதவும். ஆகையினால் இளைஞர்களாக இருந்தாலும் சரியாக சிந்திக்கிறார்கள் என்பதற்கு அந்த நேர்காணல் ஓர் எடுத்துக்காட்டாக இருந்தது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான வேலைவாய்ப்புகளை பற்றியும் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் கல்வியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. அன்புள்ள மாணவர்களே, பெற்றோருடைய நண்பர்களே, இன்றைய ஆலோசனை நேரத்தில் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி கோர்ஸ், அதாவது தமிழில் பட்டய கணக்கர் என்று சொல்லுவது உண்டு, அதை பற்றி பேசத் தொடங்குகிறோம். பல பேர் +2 முடித்தவுடன் கிராஜுவேஷன் BA, BSc, BCom படிக்கிறார்கள். அது தவிர ப்ரொஃபஷனல் கோர்சஸ், அதாவது BE, BTech, இன்ஜினியருக்காக வேண்டி மருத்துவர், அதாவது மெடிசின், வழக்கறிஞர், LLB, BL இது படிப்பது உண்டு. அதே போல் மிக முக்கியமான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்னவென்றால் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி. முக்கியமாக கிராமப்புறங்கள் உள்ள பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த பட்டய கணக்கர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி என்றால் என்ன, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் என்றால் என்ன, இது புரியாத புதிராக இருக்கும். ஆனால் இன்று நிலைமை மிக மாறிவிட்டது. BA, BE, BTech படித்த மாணவர்கள் இன்ஜினியரிங் முடித்து 5 ஆண்டுகள் படித்து கடந்த 10 ஆண்டுகளில் நல்ல வேலைகளை அமர்ந்தார்கள். அதில் ஒன்று மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அது பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப அவர்களது சம்பளமோ வேலைவாய்ப்புகளோ கூடும் அல்லது குறையும். டாக்டர்கள் அவர்களுக்கு எப்பொழுதும் தொழில் உண்டு, அது பற்றி மாறுபட்ட கருத்து கிடையாது. வழக்கறிஞர் அவர்கள் திறமைக்கு ஏற்ப அவர்கள் முன்னேறலாம், ப்ராக்டிஸ் செய்யலாம். ஆனால் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி என்பது 5 கேள்விகள் உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். ஒன்று, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் பட்டய கணக்கர் என்றால் என்ன? 2, நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆக வேண்டும். 3, அவ்வாறு நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பட்டய கணக்கர் ஆவதற்கு எந்தெந்த வழிகளில் நான் முயற்சி செய்ய வேண்டும், எவ்வாறு படிக்க வேண்டும்? 4 மிக முக்கியமான கேள்வி, நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி கோர்ஸ் மிக கடினமானது 1. 2, வெரி லோ பர்சன்டேஜ், மிக குறைவானவர்களே இதில் தேர்வு பெறுகிறார்கள். ஆனால் என்னால் இது செய்ய முடியாது, என்னால் இது தேர்வு செய்ய முடியாது, தேர்ச்சி பெற முடியாது என்று விலகி போகும் நிறைய பேர் மாணாக்கர்கள் உண்டு, பெற்றோர்கள் உண்டு. 5வது கேள்வி, இவ்வளோ கஷ்டப்படுத்தி 5 வருடமோ 6 வருடமோ படித்து வேலை வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கின்றன? இந்த 5 கேள்விகளுக்கும் இன்று நான் முடிந்த வரையில் பதில் தருகிறேன். 1, பட்டய கணக்கர் அல்லது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் என்றால் அவர்கள் யார்? சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ், they are coming under Chartered Accountants Act 1949. இந்தியாவில் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்த பட்டய கணக்கர்களுக்கு முழு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா வணிகர்களுக்கும் வணிக ஸ்தாபனங்களுக்கும் உள்ள ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட், இது எல்லாம் ஆடிட் செய்து ஆய்வு செய்து இவர்கள் சான்று அளிக்க வேண்டும். இந்த சான்றிதழ் தான் இன்கம் டேக்ஸ் மற்ற எல்லா துறைகளிலும் ஏற்கப்படுகிறது. அதற்கு கம்பெனி லாபமும் சரி, இன்கம் டேக்ஸ், GST, VAT எதுவாக இருந்தாலும் இந்த பட்டய கணக்கு கையெழுத்து இல்லாமல், சான்றிதழ் இல்லாமல் ஏற்க முடியாது. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி. 2, இந்த CA கோர்ஸை யார் படிக்க முடியும்? இப்பொழுது நான் கூறப்போகும் பதில் உங்களுக்கு மிக வியப்பாக இருக்கும். 1, யாரும் படிக்கலாம். +2 முடித்த எந்த மாணாக்கரும்
எந்த ஸ்ட்ரீமில் அவர் படித்தாலும், அதாவது நாம் சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப் என்று சொல்கிறோம். அதாவது கணிதத்துறை, தாவரவியல் துறை, வணிகத்துறை, அப்புறம் ஐடி துறை இவ்வாறு இருக்கின்றன. ஆகவே எந்த துறையில் அவர்கள் பயின்றாலும் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸில் அவர்கள் சேர முடியும். இது ஒன்று. இரண்டு, இதைவிட முக்கியமானது, ஒரு பிஇ பிடெக் ஆர் மெடிசின் ஆர் ஈவன் லா, சட்டம், இதில் சேர்வர்களுக்கு குறைந்தபட்சம் மதிப்பெண் உண்டு. 85% கட் ஆஃப் மார்க் ஆர் 95%, 98% என்று கட் ஆஃப் இருக்கிறது. அது இல்லாமல் அந்த துறைக்கு அவர்கள் போக முடியாது. இந்த 3 தொழில் ரீதியிலும் போக முடியாது. ஆனால் அகில இந்தியாவிலேயே இந்த ஒரே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ், இந்த பட்டக்கணக்கு படிப்பிற்கு எந்த விதமான மினிமம் மார்க், குறைவான மார்க் தேவையில்லை. அவர்கள் பாஸ் பண்ணினால் போதும். எந்த துறை எடுத்தார்களோ அதை பாஸ் செய்தால் போதும். அதற்கு பின்னாலே 1 வருஷம் அவர்கள் அடிப்படை கல்வி படிக்க வேண்டும். அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்று சொல்லுவது. 2 வழியாக அவர்கள் இந்த பட்டயக்கணக்கர் கல்வியில் சேரலாம். ஒன்று, 12வது படிப்பு முடித்த தேர்வு எழுதியவுடன், அதாவது வழக்கமாக இந்த +2 தேர்வுகள் மார்ச் மாதம் இருக்கும். ஆக மார்ச் மாதம் அந்த தேர்வுகள் முடிந்தவுடனே அவர்கள் பதிவு செய்ய முடியும். அதற்கு வருடத்தில் 2 நாட்கள் கட் ஆஃப் டேட் உண்டு. ஒன்று 30th ஜூன். ஆக மார்ச் மாதம் தேர்வு எழுதி உடனே பதிவு செய்தால் அவர் 30th ஜூன் அதற்கு முன்னால் பதிவு செய்தோர் ஆவார்கள். அடுத்த முறை அது தவறிவிட்டால் பல காரணங்களுக்காக பிறகு அந்த ஜூன் மாதம் கடந்து டிசம்பர் வரை, 30th டிசம்பர் வரை அவர்கள் பதிவு செய்யலாம். இவ்வாறு பதிவு செய்தால் வருடத்தில் 2 முறை அவர்கள் தேர்வு எழுத முடியும். அதாவது இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாமினேஷன் எழுத முடியும். உதாரணமாக மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் பதிவு செய்தவர்கள் 4-5 மாதங்களுக்கு கல்வி கயின்று, இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கல்வி கயின்று பயின்று 6 மாதம் 7 மாதங்கள் கழித்து அதே வருடம் நவம்பர் மாதம் அவர்கள் தேர்வு எழுத முடியும். ஒருவேளை அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, தயார் நிலை சரியில்லை என்றால் அந்த வருடம் நவம்பர் கழித்து அடுத்த ஆண்டு மே மாதம் எழுத முடியும். ஆகவே ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதமும் மே மாதமும் தேர்வுக்குள்ள நாட்கள். ஆகவே அவர்களது ப்ரிப்பேர்ட்னஸ், எவ்வளவு தயார் நிலையில் இருக்கிறார்களோ அதற்கேற்ப அந்த மாதங்களில் அவர்கள் பரீட்சை எழுத முடியும். இது ஒரு வழி சேருவதற்கு. இரண்டாவது வழி கிராஜுவேஷன். எவ்வாறு +2வில் எந்த ஸ்ட்ரீம் மாணாக்கர்களும் சிஏ கோர்ஸில் பதிவு செய்யலாமோ, அதாவது இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அது அல்லாது கிராஜுவேட்ஸ் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ எந்த மாணாக்கர்களும் படித்தவர்கள் அவர்கள் அந்த கிராஜுவேஷன் பண்ணும் பொழுது 3வது வருடத்தில், அதாவது இந்த லாஸ்ட் இயர் 3rd இயர் படிக்கும் பொழுது அவர்கள் பரீட்சைக்கு முன்னாலே, தேர்வுக்கு முன்னாலே அவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அந்த மாணாக்கர்கள், அதாவது கிராஜுவேட்ஸ், அந்த பட்டதாரி மாணவர்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. அதற்கு 2 முகாந்திரங்கள். என்ன முகாந்திரங்கள்? அது பிகாம் ஸ்டூடெண்ட்ஸிற்கு, பிகாம் அல்லது எனி போஸ்ட் கிராஜுவேட், அவர்கள் 55 விழுக்காடுகள் வாங்கினால் போதும். மற்ற மாணவர்கள் பிஏ, பிஎஸ்சி எதுவாக இருந்தாலும் 60 விழுக்காடுகள் வாங்கலாம். அந்த 60 விழுக்காடு வாங்கினால் அவர்கள் சேர முடியும். ஆகவே மறுபடியும் சொல்கிறேன், சிஏ கோர்ஸில் சேர வேண்டுமானால் +2 முடித்து எந்த மாணாக்கர்களும் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் மினிமம் மார்க் தேவை கிடையாது. ஏப்ரல் மாதம், மார்ச் மாதத்துக்கு பதிவு செய்தால் நவம்பர் மாதம் தேர்வு எழுதலாம். அதே போன்று பட்டதாரிகள் இந்த லாஸ்ட் இயர் 3rd இயர் படிக்கும் பொழுது அவர்கள் பதிவு செய்தால் அந்த பதிவு முடிந்தவுடன், அவர்கள் பரீட்சை தேறியவுடன் அவர்களும் இன்டர்மீடியேட் என்ற கோர்ஸு சேரலாம். இந்த பட்டய கணக்கு படிப்பு மொத்தம் 3 நிலைகள் உள்ளது. முதல் நிலை நான் ஏற்கனவே கூறியவாறு அடிப்படை கல்வி, அதாவது சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இரண்டாவது இன்டர்மீடியேட், அதாவது
இடைநிலை கல்வி, சிஏ இடைநிலை கல்வி. மூன்றாவது இறுதி நிலை கல்வி. ஆக இந்த 3 அடிப்படை, நடுநிலை, அடுத்தது இறுதி நிலை. இது மாத்திரம் கிடையாது, இது தியரிட்டிக்கல் எஜுகேஷன், அதாவது கோட்பாட்டு கல்வி. வேறு எந்த துறையிலும் இல்லாத மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் இந்த சிஏ கோர்ஸில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், செய்முறை பயிற்சி வேறு எங்கேயுமே கிடையாது. உதாரணமாக, அதாவது மற்ற துறைகளை நான் குறைபாடு சொல்லவில்லை, ஆனால் சிஏ கோர்ஸுக்கு என்ன இருக்கிறதோ அதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த செய்முறை பயிற்சியில் எந்த மாணாக்கரும் இன்டர்மீடியட் ஒரு குரூப் அவர்கள் தேர்ச்சி பெற்றால் அவர்கள் உடனாக அந்த ஃபைனல் கோர்ஸுக்கு, இந்த இறுதிநிலை கல்விக்கு பதிவு செய்து கொள்ளலாம். அந்த படிப்பு, இறுதிநிலை படிப்பு படிக்கும் பொழுதே அவர்கள் கட்டாயமாக 3 வருஷம் ஒரு பட்டயக்கணக்கர், அதாவது ஒரு கம்பெனி, பட்டயக்கணக்கர் கம்பெனியில், அவர்கள் ஃபேமில் அவர்கள் கட்டாயமாக ஆர்டிக்கல் ட்ரைனிங்காக சேர வேண்டும். அதாவது அவர்கள் கீழ் அவர்கள் வேலை செய்ய வேண்டும். வேலை என்பது ஒன்று செயல்முறை பயிற்சிக்காக அவர்கள் பயிற்சியாளர் என்று கூறப்படுவார்கள். அது முக்கியமாக அவர்களுக்கு இந்த 3 வருடமும் மாதம் ஸ்டைஃபன் கிடைக்கும். ஏறக்குறைய மினிமம் இப்பொழுது 3000 ரூபாய். 3000லிருந்து அப்புறம் அவங்க கம்பெனிகள் எவ்வளோ, சில பேர் 5000 கொடுப்பார்கள், சில பேர் 8000 கொடுப்பார்கள், சில பேர் திறமைக்கு ஏற்ப அவர்கள் எவ்வளவு கொடுக்க முடியுமோ 10,000 15,000 கொடுப்பது உண்டு, தேர்ட் இயர் கொடுப்பது உண்டு. ஆகவே இந்த தியரிட்டிக்கல் எஜுகேஷன் ஒருபுறம் இருந்தாலும், அதாவது இன்டர்மீடியட் ஃபைனல் இருக்கிறது, அதோடு கூட அவர்களுக்கு நல்ல சிறந்த செயற்முறை பயிற்சி கொடுப்பதற்காக ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் இருக்கிறது. அதாவது இந்த 3 விட கட்டாய செயற்முறை பயிற்சி இருக்கிறது. இதோடு கூட இன்னும் 2 செயற்முறை பயிற்சிகள் உண்டு. முதலில் இன்டர்மீடியட் பாஸ் செய்தவுடன் அவர்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கோர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று ஒரு 4 வாரங்களுக்கு ஒரு பயிற்சி உண்டு. அந்த 4 வாரங்களில் ஆங்கில பயிற்சி, ஆழ்மொழி பயிற்சி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் பயிற்சி, இதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். இது முடிந்தவுடன் அவர்கள் 3வது வருடம் படிக்கும் பொழுது இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஆகவே இப்பொழுது இதோடு நான் இந்த சிஏ கோர்ஸை இந்த வாரத்தில் முடித்துக்கொள்கிறேன். அடுத்த வாரம் இதை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம்.